ஆனா இந்த தூர்வாரும் பணி தொடர்பா அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முழுமையா நாங்க காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தூர் வாரி விட்டோம், அதனால் கடைமடைக்கும் தண்ணீர் கிடைக்கும், சாகுபடி வந்து இந்த தடவை அதிகமாக உற்பத்தி ஆகியிருக்கிறது என்பது அவர் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் நம்ம அரசு தரப்புல வந்து தொடர்ச்சியா அந்த புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. காசு பணத்தை வாரி விட்டோம் என்று சொல்லியிருந்தால் சரியாக இருக்கும். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியார் வந்து விவசாயிகள் சங்கத்துக்கிட்டே கொடுத்தாரு அந்த குடியுரிமை பணியை. சரி சரி. தூர்வார பணியை விவசாய சங்கத்திட்ட கொடுத்தாரு. இவங்க எங்க யார்ட்ட கொடுத்தாங்க சார்? தனி இவங்க வந்து பியூரா பர்ஃபெக்டா கட்சிக்காரவங்கள்ட்ட கொடுத்தாங்க. ஓ, கட்சிக்காரவங்கள்ட்ட கொடுத்து முடிச்சுட்டாங்க. முன்னுதாரணம் இருக்கும்போது கடந்த ஆண்டுல வந்து குடிமராமத்து விவசாய சங்கத்திட்ட கொடுத்து வேலை செஞ்சிருக்கும் போது ஏன் இந்த ஆண்டு கொடுக்க தவறுனாங்க? அதுவே ஃபெயிலியருக்கு ஒரு காரணம். ஓ சரி, அவங்களுக்கு தெரியல கரெக்டா எந்த இடத்துல தூர்வார முடியும் தெரியல. இல்ல விவரமா அடிச்சுட்டு போயிட்டாங்க. விவரமா தூர்வாரத்துக்குள்ள பணத்தை வாரிட்டு போயிட்டாங்களா சார்? ஆமா ஆமா ஆமா. சரி, இப்போதைக்கு இந்த நாகை மாவட்ட வேதாரண்ய தொகுதியை பொறுத்தவரையில இந்த சம்பா சாகுபடியும் பொய்த்து போனது, குருவி சாகுபடியும் பொய்த்து போனது. இதுல இந்த வேதாரண்யம் இல்ல சார், டெல்டா மாவட்டம் கடைமடை பகுதிகள் பூராவும் அந்த நாகை மாவட்டம் தான் சார். திருவாரூர் நாகை மாவட்டம் தானே அது? கொள்ளிடம், சீர்காழி, தரங்கம்பாடி, நாகப்பட்டினம், கீழையூர், வேதாரண்யம், தலைஞாயிறு, வேதாரண்யம், அது மாதிரி கடைமடை பகுதி பூரா பகுதி பூரா 2 மாவட்டங்களையுமே திருவாரூர், நாகை, தஞ்சை எல்லாமே கடைமடை பகுதிக்குள்ளவே ஒழுங்கா முழுமையாக தூர் வரான்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார். அதுல இன்னும் மோசம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், தொடர்ந்து அம்மா ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில வந்து குருவிக்கு நாங்க வந்து இன்சூரன்ஸ் வாங்கினோம். சரி, பிரீமியம் கட்டணும். சரி, இந்த திமுக ஆட்சி வந்து இந்த 31 மாதத்துல ஒரு ஆண்டு கூட குருவிக்கு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணல. அப்படியா? பிரீமியமே வாங்கல, விவசாயத்தையும் வாங்கல, அரசும் கட்டல, பணத்தையும் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு தகுதியே இல்லாம போயிட்டு இன்சூரன்ஸுக்கே தகுதி இல்லாம ஆக்கிட்டாங்க. ஓ சரி சரி. அது எது சார், காலம் கடந்தனாலே நம்ம காலம் கடந்ததுனாலே அந்த பிரீமியம் கட்டாதலையா சார்? இல்ல, அவங்ககிட்ட காசு இல்ல போல, அதனால குருவிக்கு இன்சூரன்ஸ் வந்து பிரீமியம் பணம் கட்டல. சரி சரி சரி. மத்திய அரசையும் கட்ட வைக்கல. சரி. அப்படி போயிடுச்சு, நாசமா போயிடுச்சு. சரி சார், இந்த சொத்து குவிப்பு வழக்கு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. சொத்து குவிப்பு வழக்குல பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு தொடர்பாக உங்களோட கருத்தை சொல்லியிருக்க, முடிச்சுக்கலாம். நீதிமன்றம் தீர்ப்பை அளித்திருக்கிறது. அதை தலைவணங்கி ஏற்பதுதான் ஒரே வழி. வேறு வழியோ வேறு கெதியோ கிடையாது. மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார். அங்க மேல்முறையீட்டுல வந்து 3 ஆண்டுகளாக உயர்நீதிமன்ற நீதிபதி குறைத்து கொடுத்திருப்பது 4 ஆண்டுகளாக ஆகிவிடுமோ என்று நாங்கள் நினைக்கிறோம். சரி சரி சரி. இப்போ உடனடியா இந்த டெல்டா மாவட்ட மக்களுக்கு என்ன சார் பண்ணணுமா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அரசு? இந்த தூர்வாரும் பணியை இப்போ விட்டுருங்க, சாகுபடி பொய்த்து போனது ஓகே, இப்போதைக்கு என்ன பாதிப்பு? நீங்க அந்த மாவட்ட அமைச்சரா சொல்லுங்க சார். முன்னாள் அமைச்சர். டெல்டா மாவட்டத்தில் தூர்வாருகிற பணிக்கு கூடுதலாக ஆகாய தாமரையை 100% அறவே அகற்ற வேண்டும். இது தலையாய ஒரு வேலை. இரண்டாவதாக, இனிமேலாவது ஜூன் 12 தண்ணீர் திறக்கிற போது பருவமழை தொடருமா, போதுமான தண்ணீர் கிடைக்குமா என்பதை அறிந்து ஜூன் 12 தண்ணீர் திறக்க வேண்டும். சரி. அதற்கு பதிலாக ஒரு போகத்திற்கு சாகுபடிக்கு தண்ணீர் விட்டால் கூட விவசாயிகள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இவர்கள் வந்து சாதனை செய்து விட்டதாக கருதி ஜூன் 12 தண்ணீர் திறந்து வைத்து விவசாயிகளுடைய வயிற்றை அழித்து விட்டார்கள். தண்ணி திறந்து அது தண்ணி வந்து சேரலையா அல்லது மழையால பாதிக்கப்பட்டதா சார்? அது குறுவை சாகுபடிங்கிறது இல்ல, கர்நாடகம் தண்ணி கொடுக்கல. சரி. ஆமா, இங்க உள்நாட்டுல மழை பெய்யல. ஆமா, அதனால மொத்தத்துல கருகி போச்சு. சரி சரி சரி. குருவை அழிஞ்சு போச்சு. குருவால போச்சு. அதுக்கான இது கொடுக்கல, இன்சூரன்ஸ் எதுவுமே கிடைக்கல. இனிமேல் அது கரெக்டா ஆய்வு பண்ணி அனுப்பணும்னு சொல்றீங்க. ஆனா நிறைய டெல்டா மாவட்டங்களில் ஏகப்பட்ட விவசாய சங்கங்கள் இருக்கு. அவங்க இந்த ஆகாய தாமரை பிரச்சனையே அவங்க சொல்லவே இல்லை சார். நீங்க மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. நிறைய சொல்லிட்டு இருக்காங்களே. அப்படியா? அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிகள் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்துல எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே.
சரி சரி சரி. கொஞ்சம் ஆகாய தாமரை அகற்றுவது தொடர்பா. ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், நன்றி சார். உங்களோட இந்த டெல்டா மாவட்ட பிரச்சனைகள், விவசாயிகள் பல்வேறு பதில்கள் இந்த கருத்து ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி தொடர்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.